தமிழக ஆளுநரின் அரசியல் சாசன விரோத நடவடிக்கையை கண்டித்து கருப்பு கொடியுடன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கண்டன ஆர்ப்பாட்டம். வேலூர் மாவட்டம் வேலூர் அண்ணா கலையரங்கம் அருகில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் லதா தலைமையில் தமிழக ஆளுநரின் அரசியல் சாசன விரோத நடவடிக்கையை கண்டித்து கருப்பு கொடியுடன் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். இதில் மணித்துரை செல்வம், ஜீவா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதில் திரளானோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். தமிழகம் தழுவிய அளவில் ஆளுநரின் அரசியல் சட்ட அம்சங்களை உயர்நீதிமன்ற தீர்ப்பினை புறம் தள்ளிவிட்டு தாந்தோன்றித்தனமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஆளுநரை கண்டித்தும் கையாகாத ஆளுநர் தமிழகத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழகம் முழுவதும் இந்த இயக்கத்தை இன்றைய தினம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற அரசு, இந்த அரசின் சட்டமன்றத்தில் போடப்பட்டிருக்கின்ற 10 மசோதாக்களை நிறைவேற்றியவுடன் ஆளுநர் விருப்பப்பட்டால் உடனுக்குடன் கையெழுத்திடலாம், அல்லது அதில் இருக்கின்ற அம்சங்களை, திருத்தங்களை மீண்டும் அரசுக்கு, தமிழக அரசுக்கு சொல்லி இந்தந்த திருத்தங்கள் தேவை என்று தமிழக அரசிடம் திருத்தங்களை கேட்கலாம். இவை இரண்டுமே நடைபெறவில்லை என்றால் உடனடியாக அந்த மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம். அனைத்தையும் மூட்டை கட்டி கடப்பில் போட்டுவிட்டு அவர் தாந்தோன்றித்தனமாக நடந்து கொள்வதும், தமிழகத்தில் இருக்கின்ற பல்கலைக்கழகங்களில் வேந்தர்களை நியமிப்பது மத்திய அரசாக இருந்தாலும் துணை வேந்தர்களை நியமிப்பது தமிழக அரசாக நடைமுறை